அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்டரி ரேசிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். கேரளா லாட்டரி மட்டும்தான் இது பொருந்தும். சரிங்களா? இப்போது நம்ம 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங், இன்றைக்கி தேதி 3 ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து ஒரு ஃபாலோயிங் ஆல்ரெடி கொடுத்துருங்க. 452 நம்பர் ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தேன். அப்புறம் நேற்றுக்கு தேதியில் இன்னொரு 552 அந்த ரூட்டில் வரும்போது பிசி 52 ஸ்ட்ராங்காக வரும்போது இந்த ஏபி 450 552ம் ட்ரை பண்ண சொன்னேன். அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு ஏபி 59 நம்பரும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதையுமே நம்ம எல்லாமே செகண்ட் டைம்ன்றதால் நம்ம இதை ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எந்த ரூட்டை எப்போ எடுத்து அடிப்பான்றதே நமக்கு தெரியாது. சரிங்களா? ஒரு சில நேரத்தில் சிம்பிளாக அடிச்சுட்டு போவோம், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் லாஸ்ட் மந்த் பேட்டர்ன் வச்சு கேமை முடிச்சிருவோம். சரி, ஓகே. இப்போது நம்ம இன்றைக்கி 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் இப்போது போயிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கொடுத்த 452 ஃபாலோயிங் பிசி 52 நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி ஃபாலோயிங்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதில் ஆல்ரெடி டீட்டெயிலாகவும் போட்டிருக்கேன், எதுக்காக நமக்கு 452 வரும்ன்ட்டு. ஓகே, இன்றைக்கி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் புரியுன்றதால நான் மறுபடியுமே இன்றைக்கி இந்த வீடியோவை இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி கெஸ்ஸிங் வர்றதால தான் இன்றைக்கி மறுபடியும் அதே பேட்டர்னை இன்றைக்கி கொடுக்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இன்றைக்குமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போது நம்ம லாஸ்ட் மந்த்து இந்த பிசி 52 எதுக்காக வரும்னு சொல்லியிருந்தோன்னா, இந்த 500 ஃபஸ்ட்டு பீபோர்டு 2 வச்சு என்னென்ன அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போயிடலாம். 529 நம்பர் தான் ஃபஸ்ட்டு பீபோர்டு 2 வச்சு இந்த நம்பர் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? இப்போது அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 925. இதுதான் செகண்ட் நம்பர், பீபோர்டு 2 வச்சு அடித்தது. அடுத்தது 3ஆவது அடித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 020. கரெக்டுங்களா? வேறு நம்பர் இருக்காது. 529 925 020 பீபோர்டு 2 வச்சு இதை 3 தாங்க கேம். ஓகேங்களா? இப்போது இப்போ இதை வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால தான் இப்போ ரிப்பீட் அதே டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா? நமக்கு ஓகே. இப்போது இந்த பிசி 29 எடுத்து 92 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். அடிச்சுட்டு இந்த ஏ போர்டு 5க்கு 092ன்னு கேமை முடிச்சிட்டான் ஃபஸ்ட்டாக. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே முடிச்சிருப்பான். ஓகே, 092 இந்த பேட்டர்ன் முடிஞ்சுது. இது ஃபஸ்ட்டு கேம் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 925 அதுக்கு கீழே அடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா 925. ஓகே, இந்த பேட்டர்னுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த 25 திருப்பி 52ன்னு வச்சுட்டு இந்த ஏ போர்டு 9க்கு 4ன்னு சொல்லிட்டு வைக்கணும். ஓகேங்களா? இந்த கேமை தொடலை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 020. இந்த 020வை பிசியில் இருக்கிற 20 எடுத்து 02ன்னு அடிச்சுட்டு இந்த 0க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 5 502 நம்பரையும் கேமை முடிச்சிட்டான். கரெக்டுங்களா? 502 நம்பரையும் முடிச்சிட்டான். இப்போது நமக்கு இந்த நம்பர் ஆல்ரெடி வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். 452. ஓகேங்களா? 452 வரணும். வந்தால் 452 தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். பிசி 52மே அடிக்கணும். ஓகே, இப்போது இன்றைக்கி தேதியில் ஏன் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இப்போது ஒரு சில பேட்டர்ன் கரெக்டாக அந்த 2 நாள் விட்டு கரெக்டாக ஆப்போசிட் வச்சு ஒரு சில நம்பர் கரெக்டாக அடிச்சுட்டே வந்துடுவான். பார்ப்போம், ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், 4792 அந்த ஒரு நாள் விட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பாருங்கள் 92 47 ஒரு நாள் விட்டா இங்கே 47 92. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்னை ஒரு சில டைமில் கரெக்டாகவே அடித்து கேமை முடிச்சிருவான். இங்கே ஃபஸ்ட் டைம் பாருங்கள் 92 பிசியில் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? மறுபடியும் அதை என்ன பண்ணால் ஒரு நாள் விட்டு 47 ஃபுல் ஆப்போசிட் வச்சான். ஓகேங்களா? ஃபுல் ஆப்போசிட் வச்சிட்டான். ஓகே, இப்போது வச்சதால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபியில் அதை 47ன்னு ஃபஸ்ட்டு நம்பர் அடிச்சுட்டு இங்கே மறுபடியும் 92ன்னு கேமை முடிச்சிருப்பான். இந்த மாதிரி கேமை எப்பயுமே அவன் கொஞ்சம் கிளியராகவே முடிப்பான். எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாகவே அடிப்பான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 25 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். பிசியில் 25 இது நம்பரை 2 நாள் விட்டு 70ன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான்.
ஓகேங்களா. இந்த 25க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 70. ஓகே. இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த 70க்கே நான் மறுநாள் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த 70க்கே ஒரு 25 இப்படி அடிப்பான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஆனால் அவன் அந்த கேமை முடிக்கலை. அதனால் இப்போ பிசிலேயே 07 அவன் ரிப்பீட் அடிச்சிருக்கான். பிசிலேயே ரிப்பீட் பார்த்திங்கன்னா இந்த 25க்கு எப்படி 2 நாள் விட்டு 70 அடிச்சிருக்கானோ இதுதான் வந்து கேம். இந்த 25க்கு 70. இப்போது நமக்கு பிசியில் 07ன்ற நம்பர் அடிச்சிருக்கான். ஓகேங்களா. பிசியில் 07. அதனால் இன்றைக்கி 2 நாள் விட்டு நம்ம கண்டிப்பாக இந்த நம்பரை ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த 25க்கு எப்படி 70 அடித்தானோ இந்த 07க்கும் 52ன்ற நம்பர் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வர வேண்டிய இருக்குது இன்றைக்கி தேதியில் இந்த ரூட் படி பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. அதனால் பிசி 52 இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா. நமக்கு பிசியில் 52 வந்தால் 452 தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஏ போர்டு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போது 452 இப்போது இப்போ பாருங்கள் ஏ போர்டு 2 போன மாதம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 நேற்று ஏ போர்டு 2 அடிச்சிருக்கான் பாருங்கள். ஏபி 20 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். இப்போது இந்த ஏ போர்டு 2 வேறு என்ன அடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா 23 தான் அடிச்சிருக்கான். ஓகேங்களா. 23. இப்போது ஏபி பார்த்தீங்கன்னா 23 அப்படின்ற அடிச்சிருக்கான். இப்போ 23 இந்த ஏ போர்டு 2 அடிக்கும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 7 தான் அடிச்சிருக்கான். நீங்கள் அதனால் நீங்கள் இன்றைக்கி நேற்றுக்கு மறுபடியும் ஏ போர்டு 2 அடித்ததால் 7 அப்படின்ற நம்பர் இன்றைக்கி ஏ போர்டு வச்சு கூட 752ன்ற நம்பர் அடிஷ்னலாகவே நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் இதையும் நான் இந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது ஏ போர்டு 2 சப்போஸ் 2க்கு 7ன்ற அடித்தாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 752 452ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 452 தான் வரணும். அடிஷ்னலாக நீங்கள் 752 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏ போர்டு என்ன கெஸ்ஸிங் வருதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா நண்பர்களே. இன்றைக்கி பிசி 52 நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணுங்கள். நமக்கு கண்டிப்பாக இந்த 52 அடித்து ஆகணும். அதனால் வெயிட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் 2 நாளாக. இன்றைக்கி அதை கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே. கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சில நேரத்தில் லேட்டாக போடுறோம். அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோன்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே. நன்றி. வணக்கம்.